போறது ஆன்மீக ட்ரிப்பு, சூடான ஓகினி, தீண்டாத மாங்கனி. நம்ம சேனாதியை கூப்பிடுறதுக்கு கட்டுக்கால விட்டு பங்காளி விட்டு அடிச்சு நொறுக்கி வண்டி தண்ணி காட்டிட்டு இருக்கிறாருங்க. தூங்கி எந்திரிச்சது நான் படுத்ததுன்னு தெரியல. நான் உங்க கதையை சொல்றேன், இறங்கிட்டு சொல்றேன் மக்களே. ஓடு மக்களே, முன்னாடி பாருங்க ரெட்டியா இருக்கிற அப்படி சேனாதி. அடடே வானா சேனையா, வாப்பா சேனையா. தனி பாட்டில் எடுத்துட்டு வா, என்னன்னா ஏதோ ஒன்று எடுத்துட்டு வா. சிறப்பு சிறப்பு மக்களே. நம்ம சேனாதி வந்து பேக்கரியில் பாருங்க எத்தனை வாங்கி கொடுத்துட்டு அப்படின்னு. அம்மா மாசா விட்டு தட்டிக்கலாம் வாங்க. இதெல்லாம் பெரும்பாலும் நான் குடிக்கிறது இல்லை, ட்ராவல் டைமில் தப்பு இல்லை. எப்படி மேட்டூர் போய் போகிறதா தெரியல, பங்காளி ஒரு ரூட் வச்சிருப்பாரு, கூட்டிட்டு போயிடுவாரு. நான் ஒன்றும் பெருசாக ரூட்டெல்லாம் வைக்கல. கிலோமீட்டர் இப்போ தான் போட்டு பார்க்குறோம். நாங்கள் அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60-65 கிலோமீட்டர் வந்திருப்போம். எங்கே நம்ம விளக்கேற்றிலிருந்து சரிங்களா. இங்கே இருந்து 389 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து நம்ம எங்கள் ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 450 கிலோமீட்டர் வருதுங்க. சென்னை தூரம் இல்லை, சென்னை தூரம் மக்களே, ஓகேங்களா. அன்றைக்கி சென்னை இதே மாதிரி தான் போனோம். மிட் நைட்டில் கிளம்பி கிருட்டு வெட்டிய நம்ம நாதை ஓட்டிட்டு போன பைபாஸில் தட்டி அடிச்சு வரைக்கும் போயாச்சு. இன்றைக்கி பங்காளி நம்மளோட சூப்பராக வண்டி ஓட்டுறாப்புல, டிரைவர் வேறு டைமிங்களோட ஓட்டினாலு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கலாம் மக்களே, ஒன்றும் வரி இல்லை. 389 கிலோமீட்டர் ஓகேங்களா. நான் அப்புறம் மீட் பண்ணுறேன். தி நெக்ஸ்ட் டே டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம போகிறது பாருங்க மக்களே, ஹில்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே வெளியே காட்டுறோம் பாருங்க. உண்மையாலுமே ரோடு செம்ம ஒர்த்தாக இருக்குதுங்க. வாவ், டிரைவ் பண்ணுறதுக்கு செவையாக இருக்குது, வருதுன்னு செவையாக இருக்குது. சரி வாங்க, இப்போ நான் மடிக்கேரி நோக்கி போயிட்டு இருக்கோம். குஷால் நகர்லேருந்து மடிக்கேரி மேப் போட்டு போயிட்டு இருக்கோம் மக்களே. மடிக்கேரிலேருந்து அப்படியே பார்ப்போம் ஓகேங்களா. பங்காளி வந்து இந்த ஸ்பின்சர் வந்து கையில் பிடிக்கிறது இது இருக்குல்ல, இது மாட்டியிருக்காரு. ஸோ இதான் பாருங்க, இதை தான் பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குதுங்க, டிரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது மக்கள்ஸ். அதாவது இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம ஊர்லேருந்து சரவணை போய் பிக்கப் பண்ணோமா எடப்பாடியிலேருந்து மேட்டூர் போனேன், மேட்டூர்லேருந்து மாதேஸ்வரம் மலை போனேன், கர்நாடகா என்டர் ஆகிட்டோம் சரிங்களா. அங்கேருந்து மைசூர் போனோம், மைசூர்லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குஷால் நகர் தாண்டி மடிக்கேரியில் இருக்கிறோம் ஓகேங்களா. மடிக்கேரியிலிருந்து போகக்கூடிய இடம் வந்து கூகே சுப்பிரமணிய சாமி கோவில். இந்த கூகே சுப்பிரமணிய சாமி கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கூகே சுப்பிரமணிய சாமி கோவிலை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது. முருகன் தன்னுடைய உடலை கடைசியாக விட்ட இடம் இந்த இடம் தான் சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய மலை தான் சொல்கிறாங்க. அந்த மலை நாளைக்கு வரப்போகுது. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போகும். கீழே ஹைப் இருக்குது, ஹைப் கொடுங்க. நாளானைக்கு வீடியோவில் அதெல்லாம் வரும், வெயிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். மக்களே, பங்காளி தூங்குறாரு. நம்ம சேனாதி தூங்கிட்டு மக்களே. உண்மையாலுமே சொல்கிறேன், இங்கே பாருங்க மக்களே, இங்கிருந்தே செமையாக இருக்குதுங்க கிளைமேட்டு. இந்தா காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. அப்படி அட்டைப்பூச்சி இதுதான் இருந்தால் மக்களே காப்பி தோட்டங்கிறது. காப்பி அந்த பழம் பழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாருங்க தெரியுதா. கை 2 அடிச்சால் அடிக்குது. இது வேணாம் மக்கள், இதாவது ரிஸ்க்கு. ஸோ பொறிவுடன் சொல்லி தான் வச்சுருக்கானுங்க. இதான் நாங்கள் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் மக்களே காப்பி கொட்டை, காஃபி தோட்டம் பாருங்கள், ஜம்முன்னு இருக்குதுங்களா. சரி ரைட், எங்கேயும் நிற்க வேண்டாம், போய்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. டைம் ஆச்சு மக்களே. ஆனால் செம்மையாக இருக்குது ஏரியா. மாப்பிள்ளை ஜம்மு இருக்கிறது இல்லையா, சூப்பராக இருக்குது. கேரளாவோட செம்மையாக இருக்குங்க. மாப்பிள்ளை கேரளாவோட கந்தலையில் இருக்கா அப்படிங்க, கேரளாவோட ஜம்மு இருக்குதுங்கிற அப்படி. அடுத்த கிட்ட வந்து டிரைவிங் வந்து சேனாதி கிட்ட மாற்றி விட போகிறேன். நான் ஒரு 50-60 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கலாங்க. ஸோ அதனால தான், ஏன்னா இதுலேருந்து கொஞ்சம் ரோடு சூப்பராக இருக்குது, கொஞ்சம் வீடியோ எடுத்தால் கொஞ்சம் கண்டென்ட்டுக்காகும். அப்புறம் குக்கை சுப்பிரமணிய சாமிகள் ட்ரெக்கிங் மட்டும் தனி வீடியோ போட்டலாம். அங்கேருந்து கிளம்பி வந்தது ஒரு வீடியோ, ட்ரெக்கிங் தனி வீடியோ சரிங்களா. சேனாதி போட்டிடலாமா? ரைட், மாப்பிள்ளை அப்படியே பின்னாடி வந்துட்டிங்கன்னா வீடியோ எடுத்துக்குவேன். மாப்பிள்ளை கொஞ்சம் நேரம் தூங்க விட்டுலாங்க, தூங்கிட்டு வரட்டும் சரிங்க மக்களே. சூப்பராக இருக்குது, நல்லா இதை இந்த டைம் நல்லா சில் டைம் தான். பட்டு இருந்தாலும் இங்கே வரும்பொழுது இங்கே அந்த காஃபி தோட்டம், அந்த சில்லு வர வழி நிறைய பார்க்க மரமெல்லாம் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட்டு இதுன்னு சொல்லுவாங்க. ஆட்டோ ஒன்று வந்துட்டு இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க ஆட்டோ பாருங்க, எப்படி ஆல்டர் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க தலைவர். போடு ஆட்டோ பாருங்க.
மக்களே நிப்பாட்டிட்டோம்ல அண்ணனோட ஆட்டா ப்ரோ. ஆரன் அடிங்க ப்ரோ. ஏய் இங்கே மக்களே, இங்கே மாறிங்க மக்களே. இந்த மாதிரி தான் மேலே வந்து ஜோக்கர் உட்காந்துருக்கிற மாதிரி. ஏ சாமி, ஆட்டோவையே கலக்கி வச்சிருக்கிறாரு ஐயா. மக்களே கர்நாடகாவில் இருக்கிறப்ப நம்ம மடிக்கேரி போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கு பின்னாடி அந்த இதெல்லாம் வர மாதிரி செமையாக இருக்குதுங்க, தெரியுதுங்களா? ஓகே ப்ரோ போயிட்டா. ஆரன் பார்த்தி நான் கூட ஏதோ டிப்பர் லாரி தான் ஆரன் அடிக்குதுன்னு நினச்சேன் மக்கள். லாரி அப்படியே அது பஸ்ஸில் ஆரன் அடிக்குதுன்னு நினச்சேன். அப்புறம் சரி தலைமை விட்டு ஆரன் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். சரி ரைட், கிளம்பல டைம் ஆயிடுச்சு. அடிச்சா பாரு மகள். இங்கிருந்தே ஒரு கேரளா அந்த ஓட்டு கலாச்சாரம் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது கேரளா அந்த குட்டநாடுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு மங்களூர் சரௌண்டிங் அந்த ஓட்டு வீடு இருக்குது பாருங்க. எல்லாம் இங்கே பாருங்க. என்னன்னா இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஆனால் சுத்த முடியாதுங்க. ஒவ்வொரு பிளேஸ் பார்க்க அதை எடுக்கலாம்னு தோணும். எடுத்துக்கிட்டே இருக்கலாம் மக்களே. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது என்ன ஒரு வரும் இந்த பக்கம் சைடு ஒரு நாள் வந்தோம்னா ஒரு 30 வீடியோ பிளான் பண்ணி வரணும் லைனா. அப்படியே அங்கங்கே ஹோட்டல் ஸ்டே பண்ணி சூப்பராக எடுத்து போடணும். சரி வரலாம். டோன்ட் வரி படே. ஆன்மீக மாதிரி தெரியலையே தம்பி அப்படின்னு நினைக்கிறீங்களா மக்களே? எல்லாம் இருக்கிறதாங்க. சரி மக்களே, பாட்டை போட்டு ஏறலாம் மக்களே. கேட்டுக்கிட்டு ஏறலாம். இதே மாதிரி தாங்க ஃபுல்லாக காஃபி எஸ்டேட் தான். மடிக்கேரி டு சொல்லியா ரூட்டு கர்நாடகாவில். ஓகேங்களா, மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க. இந்த மாதிரி ஒரு ரூட்டு செமையாக இருக்குது. அதுதான் மெயின். ரோடு அட்டகாசமாக இருக்குது மக்களே. ஐ லவ் கூர்க் ஸ்பைஸ் மார்க்கெட் தெரியுதா? நெருந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம். வின்டர் கஃபே நீங்கள் தான் போய் காஃபி விடுங்க மக்கள். சார் நிறுத்துமாப்ல, ஆல்ரெடி டைம் வர ஆயிடுச்சுங்க மக்களே. டக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்த எப்படி இருக்குன்னு காமிக்கணும்ல, அதனால தான். அப்பா ஏ வந்து பாருங்க, செமையா இருக்கு மக்களு. அந்த ஸ்பைஸ்ன்னு சொல்கிறாங்களாங்க, இதெல்லாம் ஸ்பைஸ் மரங்கள் நிறைய இருக்க மாட்டேங்குது. வாசம் அடிக்குதுங்க மக்களே, சீரியஸாக வாசம் அடிக்குது. விளையாட்டுல சொல்லலை உனக்கு மணக்கதாலையா ஒரு மாதிரி வாசா? எனக்கு சளி பிடிச்சிருக்கு. நான் உண்மையை தான் பேசுவேன் இந்த 2 நாளைக்கு. மக்களே சத்தியமாக சூப்பராக இருக்குது. நான் அப்பளே சொன்னால மக்களே, பெரிய சுவிட்சர்லாந்து போன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அங்கே பாருங்களேன் மாப்பிள்ள. உங்களுக்கு மணக்குதா இல்லையா ஒரு மாதிரி வேணா? விடுங்கம்மா, ஒரு மாதிரி மணக்குதா இல்லையா? செமையா இருக்குங்க. நல்ல மனம். அந்த ஏலக்காய் மாதிரி டீ, எப்படி சொல்றது, காப்பி தூளுக்கு வாசம் அடிக்கிறதுங்களா, 2 கலந்த மாதிரி இருக்கு மக்களே. மாப்பிள்ளைக்கு இது பார்த்துட்டு பாருங்க, இதை சிலுத்தே போச்சு. அந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது. நல்ல கிளைமேட்டு, சூப்பராக இருக்குங்க மக்களே. இங்கே பாருங்க மக்களே, ஏங்க இந்த கஃபே மட்டும் நீங்கள் இந்த பேர் இது விடுச்சுக்கலாம். செமையாக இருக்குது. இந்த லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்த பர்டிகுலராக டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன். நீங்கள் வாங்க வந்து இந்த பாருங்க, அங்கே ரெசார்ட் இருக்குது பாருங்க. ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியாக அல்லது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து தங்குறதுக்கு அந்த மாதிரி ரெசார்ட் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனையோ பக்கம் சுற்றிருக்கேன். இவ்வளோ சூப்பராக நான் வந்து எங்கேயும் பார்க்கல மக்களே. அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற மரங்கள், இங்கே வாசம் அப்படி சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க இந்த ரெசார்ட்டில் தங்குங்க. இது வந்து ஃப்ரீ ப்ரமோஷன், சும்மா சொல்கிறேன். எனக்கே அவ்வளோ இதாக இருக்குது. ஏமாப்ல கேர்ள் ஃப்ரெண்டோட அங்கே தங்க ஜாலியாக இருக்கலாம்ல? நினப்பு தான் ஆசைக்கு எடுக்குது. எல்லாரும் சொல்லியிருக்காங்க கூர்க்கு குடகுமலைன்னு. ஆனால் அந்த குடகுமலை இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்கலைங்க. சார் விரைவில் வர்றேன். இந்த ரெசார்ட்டில் நம்ம தங்குறோம். ஓகேங்களா, கண்டிப்பாக போகலாமே. அதான் நீ அடிப்பாட்டை போட்டு கிளம்பிட்டு தான் மக்களே. இனிமேல் எங்கே நிற்கக்கூடாது மக்களே. நின்னோம்னா செட் ஆகாது. பங்கு ஓகே, நியர் ஸ்பாட்டுக்கு போங்க. சிங்கப்பூர் எல்லாம் இருக்குது. சிங்கம்புலி. ஆமாம், கொஞ்சம் அந்த மலை கொஞ்சம் இது குயிக்காக நம்ம போகிறோம், பார்க்குறோம்.
அதுக்கப்புறம் ஒரு நாள் நின்று கூட இங்கே எல்லா இடத்தையும் சுற்றுறோம். ஓகே பங்கு. ஓகேவா? ஓகே டன் 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 டன். உங்க பாருங்க மக்களே, அந்த பஸ் வர்றதுக்கும் ஓர ரூட்டுக்கும் நிறைய காட்டேஜஸ் இருக்குங்க. நம்ம போயிட்டு இருக்க ரூட் வந்து மடிக்கேரிங்க. சூப்பராக இருக்கு. மடிக்கேரி டு சுள்ளியா. பாருங்க மக்களே, அப்படியே ஃபாரின்ல போய்கிட்டு இருக்கிறாரு. இங்கே ஃபாரின்னு சொல்லலாம் நம்பித்தா போகணும். இது ஃபாரினே தான். மினி சுவிட்சர்லாந்து, குட்டி சுவிட்சர்லாந்து. இந்தியாவிலேயே குட்டி சுவிட்சர்லாந்து கூருக்கு தான். சொல்றேன் மக்களே. மக்களே இங்க பாருங்க, மங்களூர் இருக்குல்ல, மங்களூர் கார்த்திகேயன் அழைக்கப்படுற சுப்பிரமணியன் தான். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிற குக்கே சுப்பிரமணியம் அந்த கோயில் குமாரபர்வத மலை இருக்குல்ல, அதை பற்றி தான் பங்காளி வச்சுட்டு இருக்கு. அப்படி அந்த பக்கம் சரியான சிட்டிங் மக்களே. இப்போ நம்ம வந்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டவுன் கரை, கொடைக்கானல் மாதிரி. இங்கே பாருங்க, அங்கங்கே வந்து கத்தி வச்சு நின்று வச்சு கத்தி தான் மக்களே. மக்களே அங்கே நின்று இருந்தானா சரவணா இன்னும் கொஞ்சம் நல்லா வியூ பாயிண்ட் இருந்ததுங்க. இப்போ வரைக்கும் நல்லா ஃபாரஸ்ட் வந்தாங்களா, இந்த மட்டும் பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மடிக்கேரி ரீச் ஆகிட்டோம். திஸ் இஸ் த மடிக்கேரி. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக வந்து செம்மையாக இருக்குங்க. மடிக்கேரி வந்து பெஸ்ட்டு ஸ்பாட்டு தங்கலாங்க. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஸ்பாட்டு தெரியுங்களா. கொடைக்கானல் ஊட்டி மாதிரி நல்லா சூப்பராக. கொடைக்கானல் ஊட்டியோடவே நல்லா இருக்கு. ஏன்னா இங்கே வந்து பெரிய அளவில் வந்து டிராஃபிக்லாம் கிடையாது. இங்கே பாருங்களேன், தெரியுதா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஊர், கலாச்சாரம். செமையாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க மக்களே, மலை மேலேயே அங்கங்கே வந்து ரெசார்ட்டு. இதுவும் சூப்பராக இருக்குங்க. தெரியுதா, இது இந்த இடத்துக்கு பேர் மடிக்கேரி. செம்ம சில்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது மக்கள். இப்போ நம்ம போகிற இந்த குக்கே சுப்பிரமணிய சாமி கோயில் வந்து கோயிலுங்க. மலை வந்து முருகனுடைய கீழே வந்து கோயில். அது வந்து திருச்செந்தூரின், தமிழ்நாட்டின் திருச்செந்தூர்னு சொல்கிறாங்க. அதே வந்து மலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமார பருவதான்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பருவதமலை மாதிரி அதை விட ஹைட் 5000 அடி ஹைட். ஆமாம், ஏதோ 24 கிலோமீட்டர் என்னமோ நடக்கணுமாம்மா. அடுத்த வீடியோவில் அதை பற்றி தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் கொடுத்துருவேன். நம்ம குக்கே சுப்பிரமணியால நம்ம ட்ரெக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டருக்கு மேல ஆகும். ரொம்ப சுலபமாக இந்த மலை ஏற முடியாது. அவ்வளோதான், கிளம்பியாச்சு, போயிட்டே இருக்கலாம். எங்கள் அப்பா அங்கே பாருங்க மக்களே, பயங்கரமாக சன்னு இழுத்து அடிக்குது. ரோடு ரொம்ப டவுனாக இருக்குமா, டவுனு ஹில்ஸ் அப் எல்லாமே. ஓகே, இங்கே பாருங்க மக்களே, பாருங்க மக்களே. எங்க மக்களே செமையாக இருக்குதுங்க. ஆஹா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. ஓட்டே டவுன்ல இறங்கிட்டே இருக்கிற பக்காளி சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குதுங்க மக்களே. நான் நிறைய மடிக்கேரி ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் போல. ஃபால்ஸ் ஐட்டம்லாம் இருக்குடா, ஃபால்ஸ் இருக்குடா. வரமா அப்படியே கூட பார்த்தோம்லே ஃபால்ஸ் ரைட்டுன்னு சொல்லி போட்டிருந்தது. இங்கே பாருங்க மக்களே, நான் நின்னெல்லாம் பார்க்கல. நான் எப்படி கல்ல டக்கு டக்கு டக்குன்னு பார்க்கறேன்னா அதை அப்படியே உங்களுக்கு படம் பிடிச்சி காமிச்சிட்டே இருக்கிறேன். நல்லா பார்க்க மரம் கொளுத்துதுங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. இத்தனை நாள் இதெல்லாம் தெரியாமல் போச்சுடா சரவணா. டே மக்களே, நேரு போனால் பன்பல் மங்களூர் போகிறது அதுதான் வந்து இருக்குது. தலைக்காவேரிங்களா எங்க இதா கீழேங்களா அதுலையா? அது 50 கிலோமீட்டர் இருக்கும். ஓ அதான் தலைக்காவேரி. சரி 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 சரிங்க. யோ கர்நாடகா வந்துட்டியா? பொண்ணு பார்க்கறது வந்துட்டேன். இதுதான் உண்மையை சொன்னா கூட இருக்கிறவனே நம்ப மாட்டான், நீ நம்புவியா? எப்படி
எப்படி வந்து ஊட்டி கொடைக்கானலோ கேரளாவுக்கு எப்படி மூணாறு வயநாடோ அதே மாதிரி கர்நாடகாவுக்கு கூர்க்கு தான் சரிங்களா. இந்த இடம் தான் கர்நாடகாவுக்கு. இங்கே பாருங்க இது என்னது மாப்பிள்ள, இதுக்கு பேர் என்னது? அந்த ரோப்பில் தொங்கிட்டு போகிறதுக்கு பேர் என்ன? ஜிப்லைன். ஜிப்லைன்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க மக்களே. வயசோட ஒரு வருஷம் தான் எனக்கு மக்களே. நம்மளாலே பங்காளி கேட்டாப்புல ட்ரெக்கிங் 21 கிலோமீட்டர் 24 கிலோமீட்டர் ஏறோன்னு ஏறிடுவியா அப்படின்னு கேட்டேன். சதுரத்தில் ஏறி இருக்கேன். நீங்கள் பங்காளி வந்து நம்ம மாப்பிள்ளை கேட்டேன் அப்படிங்க. மாப்பிள்ளை அதுக்கு ஆன்சர் பண்ணாப்புல மாப்பிள்ளை என்னென்ன மலை இருக்கிறீங்க? பழனி திருச்செங்கோடு. ஆனால் அதை விட டஃபஸ்ட்டாக இருக்குது மாப்பிள்ளை. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு 20 பழனி ஏறணும். ஏறிடலாம்ல? ஓகே. படி இருக்காதுங்க. படி இருக்காது. காட்டு காலை ஏறணும். ஏறிடலாம்ல? வாங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் எங்களோட உங்களுக்கு தான் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அது ஃபஸ்ட் டைம் ஏறுறீங்கல்ல, அந்த நல்லா இருக்கும். வெளியே அதிகமாக போனதில்லை. இருக்கிறது கேரளாவில் இருக்கிறீங்க இப்படி சொல்கிறீங்களே. இங்கே தான் வேணாம். இங்கே மலை சரிவு. இங்கே பாருங்க மக்களே, சூப்பராக இருக்குதுங்க. சார் எனக்கு எதை எடுக்கிறது எதை விட்ற ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. புதுறதுக்கு வந்தாலும் இதுதான் ஒரு தொல்லையே. ஏன்னா எடுக்கலான்னு ஆசையாகவே இருக்காது. இது வேறு எல்லாம் ஃபுல்லாக காப்பி தோட்டமாகவே இருக்குதா. அது முன்னாடி எல்லாம் காப்பி தோட்டம் மக்களே. இதா வீடு இருக்கு சரோனா. நல்லா இருக்குல்ல? சத்தியமாக கூர்க்கு தான் மக்களே. வேற மாதிரி எல்லாம் மேலே அப்படியே அப் அண்ட் டவுன் அப்படி இருக்கு. அதில் பாருங்க அப்படியே ரோடு பாருங்க நல்லா இருக்குல்ல. அது நம்மூரை போல வருமா? வாவ் ரோடு வண்டி ஏறி வராருங்க. மாப்பிள்ள எனக்கே கொஞ்சம் வாந்தி வர அப்படி இருக்குது மாப்பிள்ள. எனக்கே ஒரு மாதிரி வாந்தி வர அப்படி இருக்குது. டே சத்தியமாக வாந்தி வர மாதிரி இருக்குது. ஒமட்டுது மக்களே. சத்தியமாக சொல்கிறேன், எத்தனை ஹில்ஸ் ஏறி இருப்பேன் எனக்கு இருப்பேன். இந்த பைப்பில் ஓட்டுறது இது மாதிரி இந்த பாலஞ்சு வந்து எனக்கு சத்தியமாக மாப்பிள்ள ஒரு மாதிரி இருக்கடே. திடீர்னு ஒரு மாதிரி இப்போ சட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் அந்த அது தின்னதான் எடுத்தாங்க. எனக்கு வாந்தி எனக்கு வாந்தியில எத்தனை மலை ஏறி இருக்கிற. நீ வேற சென்ட் அடிச்சு ஒரு ஃபால்ஸ் இருக்கு பாருங்க. ஃபால்ஸா பங்கு நம்ம சிப்ஸ் எடுத்தது தப்பு. ஆமாம் மக்களே மக்களே தெரியுமா தெரியாது உங்களுக்கு எத்தனை மலை ஏறி இருக்கிறோம். ஒரு மலைகளும் இப்படி ஆனதில்லை. எனக்கு இப்போ வாந்தி வர மாதிரி இருக்கு எனக்கு. இங்கே பாருங்க அம்மாடி கடிச்சு கூடாது. பாருங்க தண்ணி உள்ளதான் இதில் தான் போகுது. இங்கே பாருங்க மக்களே அருவி ஃபால்ஸை பாருங்க செமையாக இருக்குங்க. வாவ் சூப்பராக இருக்குப்பா. இங்கே பாருங்க மக்களே பியூரான வாட்ரு. அருமை 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 அருமை. செம்மங்க. யாரும் இது சொல்லலையா? ஓ இந்த கடைக்காரங்களோட அனுமதியோட போகலான்னு நினைக்கிறேன். அதான் மாப்பிள்ள எப்படி இருக்கு மாப்பிள்ள இருக்கு? சூப்பராக இருக்குங்களா? அவ்வளோதான் மாப்பிள்ள நம்ம தான். இங்கே பாருங்க இது என்னமோ பழம் சொல்லுவாங்களே மக்களே அந்த பழம். இது என்ன பழம் அது? இது தமிழ் எல்லாம் வேறு ஏதாவது சொல்லுவாங்க நம்ம ஊரில். என்னமோ இல்லைங்க. ஆமாம் நல்ல பேருங்க அது. இல்லைங்க அதுவும் இல்லை. அது வேறு ஏதாவது சொல்லுவாங்க. என்னமோ பக்கு நம்ம கூட சொல்லுமே அந்த மாதிரி என்னமோ பப்ளி மாஸ்ங்க. இதான் பப்ளி மாஸ் பழம். அங்கே வாங்கிக்கலாம் வாங்க. இது வாங்க இது பங்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பங்கு ட்ரெக்கிங்க்கு. இது ஒன்று என்ன 2 வாங்கிக்கலாம் இருக்கு அண்ணா. இதை எடுத்துக்கிறோம் 1 2 ஓகே 2 போதும். இங்கேலாம் வாங்கிக்கலாமா? வாங்கிட்டா மக்களே அடுத்த கட்டமாக ட்ரெக்கிங்க்கு வந்து கம்பல்சரி இந்த கடல முட்டை தேவை. இதில் ஒரு 4 பீஸ் எடுத்தாச்சு. அப்படிங்க மாப்பிள்ள வைங்க. அப்படியே தூக்கி வந்து காரில் அப்படியே போட்டுருந்து பேசிக்கலாம்.
வேணாம் மக்களே, தப்பு அதெல்லாம். இது வேணாமாப்ல, வேணுமா? அதான் ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிட்டோம்ல, என்ன எடுத்துக்கோங்க. அது டப்பாவில் வாங்குற ரேட் அது, டப்பாவுக்கும் சரி காசு ₹1 தான் நான் பாக்கெட் எடுத்துட்டேன். மக்களே இதை பாருங்க, அடுத்த கட்டமாக வந்து பண்ணுங்க. பண்ணு வந்து கொஞ்சம் பசி தாங்க அப்படின்னு பண்ணு எடுத்தாச்சு. எங்கே நம்ம ஆனால் ஒரு இது கொடுங்க, கூட ஒன்று வயிறு கூட ஷாப்பிங் இது பண்ணுறதுக்கு பிடிங்க. ஓகே, நம்ம எங்கே எடுத்தது இங்கே பங்கு ஆரஞ்சு மிட்டா இதாங்க, இது 4 ரைட்டு. 2 எடுத்துக்கலாமா? இந்தாங்க போடுங்க, இந்தாங்க இதையும் போடுங்க. அப்புறம் இங்கே ஆரஞ்சு மிட்டா, ஆரஞ்சு மிட்டா எடுத்தோம்ல மக்களே. இந்த வினிகரில் ஊற வச்ச அண்ணாச்சி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஃபேமஸ்ஸு. கேரளாவில் ஒட்டி வர இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபேமஸ்ஸு. ஸோ எவ்வளோ 1 பீஸ் ஏற்றலாம்? ஒன்று 5 ரூபாங்க அண்ணாச்சி. சாப்பிடலாம் வாங்க. நான் சும்மா இப்போ சாப்பிட்றதுக்கு தோ கொடுங்க, சும்மா கையிலே கொடுங்க. ரைட், தான் வினிகரில் ஊற வச்சதுங்க. பங்கு பங்கு வேணுமா அண்ணா? என்னது பழமா? ஓகே, ஒன்று வாங்குங்க. என்ன விடுங்க. என்ன ஊற வச்சிருக்குது? வினிகரு சாப்பிட்டு பாருங்க. என்ன விடுங்க. இது வினிகரா? செம்ம மக்களே, பேர்பட்ட இடத்துல வச்சு ஏங்க ஜீப் எல்லாம் போகுது பாருங்க. மாப்பி டேய், வினிகரில் ஊற வச்சுற தின்னு வர்றா. வினிகரில் ஊற வச்சு சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? வேற இப்படி 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 இப்படின்னு ஓட்டி அந்த அப்போ ஓட்டுறதில்ல, காரணம் அந்த மாதிரி பெண்டு வருது, அது ஒரு மாதிரி ஒட்டுறது. அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா பையடே கொஞ்சம் முல்ல திருப்படி ஒரு முதக்கும் மேலே தான் வாங்கி இருப்பேன். ஸ்டைல்லாம் பாருங்க மக்களே, மரங்கள் விதவிதமான மரங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கு. இது ரப்பர் மரம், அது ரப்பர் மரம் தானே? ரப்பர் மரம் தான், ரப்பர் மரம் தான் மக்கள், ரப்பர் மரங்க. அதானே பார்த்தேன், இல்லை பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. இதில் தொட்டிப்பாலத்தில் பார்த்துருக்கேன், இந்த கன்னியாகுமரி சைடில். ஆனால் இங்கே ஒரு எவ்வளோ இருக்கு போடுற சரவணா. ஆனால் இதெல்லாம் போல பயன்பாட்டில் இல்லையா இருக்குடே. தலை கட்டி போச்சு. ரைட்டு. கோயில் மக்களே, கோயில் பாருங்க மக்களே. முருகன் கோயிலா? இல்லை அம்மன் கோயில். இடியாப்பம் பாருங்க, எத்தனை இது பாருங்க மக்களே, ரப்பர் மரம் செம. அப்படியே முன்னாடி பாருங்க, அதான் நல்லா தான் இருக்குது சரவணா, சூப்பராக இருக்குது மகளே. எனக்கு அதை விட இந்த ரப்பர் மரம் தானே ஆச்சரியமா இருக்குடா. நல்லா 2 சைடு ஃபுல்லாக ரப்பர் மரம் எஸ்டேட்டு தாங்க. எங்கள் அப்பா அதான் தனிப்பட்ட ஒருத்தனுடைய எஸ்டேட்டு தானே. இருக்குது ஆயுதம் நம்ம கையில் இருக்குது. அப்படி என்ன மக்களே, பாந்தி வராது, ஒன்றும் வராது. இதுதான் மக்கள். இங்கே பாருங்க ரப்பர் மரங்கள் செமையாக இருக்குது. ரப்பர் வேலை செஞ்சுருக்காங்க, சூப்பரு. அதான் பால் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதான் இங்கே பாருங்க மக்கள், எல்லாம் தென்னை மரம்லாம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே இருக்க தென்னை மரம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த தென்னை கீத்தையை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. எப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ஒரு வெறப்பாக, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஏமாங்க பார்த்தா அது ஒரு மாதிரி ஈச்ச மரம் இடம் மாதிரி இருக்குது பாருங்கள். தென்னை மரத்தோட இது நெருக்கி ஒல்லியாக இருக்குது. வேர்க்கட்டை கொடுங்கிறது குறைஞ்சபட்சம் 2-3 மணி நேரம் ஆகும் அந்த பனைமரம் அடிக்குங்கி பறிக்கிறதுக்கு.
பழமரம் அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் இது பண்ணவே முடியாது. சும்மா அப்படி மண்ணு தப்பி சட்டாட்டு மது முன்னாட்ட அங்கங்கே இந்த மாதிரி அழகான இடங்கள். மக்களே ஆறுங்க, ஆறு ஒன்று போச்சு பார்த்தீங்களா? எல்லாம் ஓட்டு கலாச்சாரம் தாங்க மக்களே. என்ன செலவு பண்ணீங்க ஊரில் நான் சொல்கிறேன் பங்கு நாங்கள் இதில் செலவு பண்ணதான் மக்களே. ஊரில் அடித்தது, அதுக்கடுத்து பெட்ரோல் வந்து இங்கே அடிக்கிறோம். எவ்வளோ பங்கு? 1000 ரூபாய்க்கா? சரி பங்கு, இது நான் பே பண்ணிக்கிறேன் பங்கு. எங்கடா நிறுத்துற? லெஃப்ட்லையாமாடா? கை முங்க காட்டுச்சு. அப்படி போட, அப்படி சுற்றிப்பா, அப்படி போ, அப்படி ஓட்டு நடிப்பா. அப்படி அப்படிப்பா, அப்படிப்பா, அப்படி வேலை முடிச்சு. அந்த பிள்ளை நின்றுட்டு இருந்த பிள்ளை கை அப்படி காட்டுச்சு. சரி நான் தான் சரி அந்த சைடு என்ன பண்ணுறது. ஓகே மக்களே, வந்தாச்சு. சரி 1000 ரூபாய் 1000 டீ குடுறா. எப்பா மக்களே, என்னங்க இது டிஃப்ரெண்ட்டாக வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இதுலேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோடுன்னு நினைக்கிறேன். மக்களே இங்கே பாருங்க, சரவணுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக ரப்பர் மரம், இங்கே பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக ரப்பர் மரம். சூப்பராக இருக்குப்பா, ஃபுல்லாக ரப்பர் மரம் தாங்க மக்களே. இங்கே ஊருக்கு குட்டகு மலையில் அந்த காலத்தான இதெல்லாம் இன்னும் செம்மையாக இருந்திருக்குங்க மக்களே. அந்த பழமையான கலாச்சாரம், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாழ்ந்துருப்பாங்க மக்கள். அம்மா தூங்கிட்டார், தூங்கும்போது கூட அடக்க உடக்கமாக தானே பைபிள் தோணுது மக்களே. அங்கே பாருங்க மக்களே, சுப்பிரமணியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா? அதானே பங்கு 35 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க பாருங்க, சுப்பிரமணியா அப்படின்னு சொல்லி. சுள்ளியாலிருந்து இப்போ நம்ம சுப்பிரமணியா போகிறோம். சுப்பிரமணியா நேரிலிருந்து அப்படியே எங்கே போகிறோம். அது நேருமாங்கன்னா மங்களூருங்க. அப்படியே நம்ம இதில் போகிறோம். எங்கே முடிவு பிடிச்சிருத்தியா? கால் இது பாருங்க, செமையாக இருக்குதுங்க. அதான் இருக்குது பங்கு. பாருங்க மக்களே, அருமையாக இருக்கு. கீரை மாற்றி ஏற்று, ஃபஸ்ட்டு கீரில் ஏற்று. வண்டி பிக்கப் நல்லா இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? உனக்கு எனக்கு நல்லா ஃபர்ஸ்ட் இதாக முன்னாடி செட் ஆகிடுச்சு. அது கை கொஞ்சம் பெருசாக இருக்கணும், பிடிக்கிறதுக்கு என்னமோ பாருங்க. பாக்கு மரத்துக்குள்ள அப்படியே வீடு செமையாக இருக்கா. ஐயோ அட்டகாசமாக இருக்குதுங்க மக்களே. இங்கே வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து தங்கிக்கணுங்க, ஜாலியாக இருக்கலாங்க. செம்மையாக இருக்கு பாருடா ஓட்டு வீடு. பார்க்கதான் ஒன்று அப்படியே ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட்டு, அப்படியே உள்ளாங்க வந்து வீடுங்க. அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு சரவணன். அப்பா பாப்பா மாதிரி மக்கள் அது எப்படி வீடுங்க. ரப்பர் மரம் சூப்பராக இருக்குதுல்ல, சூப்பராக இருக்குது. கார் ஆஃப் பண்ணு, கார் வந்து ஆஃப் பண்ணுறா. ஆட சவுண்டு நல்லா இருக்குடா. இதுலேருந்து போனால் இது மாதிரி தாங்க இருக்கு. அச்சாங்க போனா கத்து சார், எங்கேயோ ஒரு வண்டி வருது, அந்த வண்டி சவுண்ட் நீங்கள் கேட்குது. சூப்பராக கிட்ட சொல்லணும் அந்த ஏரியா. வாவ், இந்த இடம்லாம் கேரளா கர்நாடகா மிக்சிங் மக்களே, கலாச்சார மிக்சிங்கு. அந்த குட்டநாடு குடநாடுலாம் படிக்கிறோம்லங்க, அந்த மாதிரி தான். இதெல்லாம் என்ன மரணே தெரியும். இங்கே பாடுறா சார், உனக்கு என்னடா மரம் இங்கே பாடுறா, கீழிருந்து ஒரே மாதிரி பனை மரம் மாதிரி போகுதுங்க மக்களே. இந்தா இங்கே பாருங்களேன் மக்கள், இந்த மாதிரி மரத்தில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஆகிட்டு. இங்கே பாருங்க, பனை மரம் மாதிரி இருக்குது. ஆனால் எப்படி நெட்டாக போகுது பாருங்க.
துண்டாக போகுது அப்படியே. ஆனால் சரியான ஒரே கட்டனாலும் சரியான கட்டமாப்பில். எவ்வளோ ஹைட்டு போயிடுச்சு பாருங்க. செம்மையாக இருக்குது. கீழேருந்து மேலே பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மக்களே. சவுண்டு கேட்குதா? மலையில் கத்துறாப்புல இருக்கு. போலாமா? ஜாலி மக்களே. வாங்க, நம்ம ஆள் நிற்கிறதுக்கு அந்த ஃபாரஸ்ட்டுக்கு இங்கே இருக்கிற காற்று தாங்க சுத்தமான காற்றுங்க. அவ்வளோ மரங்கள் இருக்குதுங்க மக்களே. செம. இங்கே வாருங்க மக்களே, இங்கெல்லாம் இதுதாங்க ஜீப்பு தான் போகுது. வாருங்க, கிருட்டுன்னு இல்லை வாமிட்டு. அதான் ஆமாங்க, இதான் கரெக்டு. இது சாப்பிட்டா தான் கொஞ்சம் வாமிட்டு நிற்கும். சரி, ஓகே மக்களே. ஒரே நிமிஷம் சார். கீழே இங்கோட்டு பண்ணேன். இங்கே பாருங்க மக்களே, இது வந்து ஒரு கொடியே பாருங்க, மரமாட்ட போயிருக்கு பாருங்க. செம. சரி போலாம். பங்காளிக்கு வாந்தி மும்பரமாக வருதுன்னு நினைக்கிறேன். அதான் நம்மளுடைய டிரைவிங் ஸ்கில் அப்படி. பாருங்க மக்களே, சின்ன பையன் ஸ்கூல் பையன் சேர்றான். நபி பாய். வரண்ணா, பாய். இந்த ஒரு பஸ் இங்கே இருக்கிற பையனுக்காக நின்று போகுதுங்கிறேன். விட்டாங்க பாரு. அடுத்து குழந்தை ஒன்று வருது. வரிசை இப்போ ஏறுறாங்க. ரைட்டில் 6 அடிச்சு ஏறு போ. இந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப்பு கடைசியில் இப்படி அமையும்னு நாங்கள் எதிரே பார்க்கலிங்க. முன்னாடி நயன்தாரா அக்கா போயிட்டு இருக்குதா, அதான் பார்த்தேன். அதனால சரவண பின்னாடியே போயிட்டு நயன்தாரா அக்காவை ஃபாலோ பண்ணுறடா பாடி ஷோடா. மக்களே, இந்த மாதிரி ரோட்லையில் கொஞ்சம் இப்படித்தான் சிரமந்தான் பஸ் ஓடுறதெல்லாம். எல்லாம் ஆப்போசிட்டில் வண்டி வந்துடுதுவாவோ, சைட்லேயே திறக்கிறாங்க. போலானே. சரவணா, நீ இந்த கேப்லையும் அவர் சைடு எடுக்கலன்னு எந்த கேப்லையும் உன்னால் அவர் சைடு எடுக்க முடியாது. போடா. இருறா குழந்தரா. அவ்வளோதான். தலைவரை எங்கே கிளம்பிட்டார்? தலைவரே ஆளே காணா, பயந்துக்கிட்டார். அப்படி நீ சைடு எடுக்க அந்த அடிச்சு முடியும். அவன் நேராகி போயின்னு சோறு தின்னுட்டு போவாங்க. ஏன்டா ராவி பண்ணுறது? மக்களே, இங்கே பாருங்களேன், போகிற வழி எல்லாமே இந்த பாக்கு மரத்தோப்பு இருக்குல்லங்க, அதே தாங்க இருக்குது. ஏன் சரவணா ஃபுல்லாக. ஆனால் ஏன் மாப்பிள்ள உள்ள வேற ஒரு உலகமே இருக்குது. நல்லா வாழ்கிறாங்க. கர்நாடகா, கேரளா எல்லாருமே நல்லா இருக்காங்க. நம்ம பக்கம் தான் எல்லாம் மரத்தையும் வெட்டி தின்னே தொலைகிறாங்க. சொன்ன மாதிரி மக்களே, கேரளாவில் கூட சரவணன் சொல்கிறா, அப்படி கேரளாவில் கூட நின்று போயிருங்க. கொஞ்சம் ஜோராக வந்து இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டியாக இருக்கும், மாறிடும். ஆனால் இங்கே என்னடானா வந்தே இருக்குதுங்க சாமி. நானா சத்தியமாக சொல்கிறேன், கேரளாவை விடவே இது கொஞ்சம் சூப்பர் தான். க்ரீனிஸில் பார்க்க மாதிரி ஒல்லியாக இப்போ எப்படிலாம் இருக்குது பாருங்களேன். மெயினே பாக்கு மரம் தாங்க, விவசாயமே. உலகத்துக்கே பார்க்க மரம் இங்கேருந்து அதிக சப்ளை ஆகுதுன்னு நினைக்கிறேன். 6 என்னத்தான்
சவுண்ட் பார்த்து இன்னும் நல்லா உடச்சிட்டு இருந்தா தெரியல அது மாட்டேன். ஆமாம் ஏதோ சத்தம் கேட்டுச்சுல்ல பெருசாக சவுண்ட் கேட்டுச்சு. மக்களே எப்படி மக்களே இங்கெல்லாம் இப்படி காட்டுக்கால இங்கே பாருங்க தனித்தனியாக இருக்கிறாங்க மக்களே. ஆ இதுவா சிவன் இல்லை 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 நீ அதெல்லாம் அது வேற மாப்பிள்ள, நீ இதில் நேரு போ. எது மேலே சிவன் கோயிலுக்கு ஆ. வருடன்னு தெரியுது. நிறைய இருக்கு மாப்பிள்ள, காட்டுக்காலான தனித்தனியாக இருக்காங்க மக்களே. மெயினில் அதான் ரூமுக்குடா பாரு, ஒன்றுமே கிடையாது. மக்களே இங்கே பாருங்க ரெசிடென்சி ஹோட்டலு பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 4 கிலோமீட்டரு 3 கிலோமீட்டர் இருக்குது மக்களே. வணக்கம் 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 மக்களே. நம்ம அப்பா முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு கர்நாடகா வந்திருக்கோம். ஏன் கர்நாடகா வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்த ரோட்டில் பயங்கரமான ஃபாரஸ்ட் ரோட்டு சரிங்களா. முன்னாடி வருங்க. அதான்டா மேலே மலைக்கு மேலே வந்து குக்கி சுப்பிரமணிய கோயில் மேலே தாங்க, அதில் தாங்க இந்த பாருங்க மக்களே, அதில் அந்த ஹைட் மேலே போகுதில்ல, அதில் தான் ஏறணும். ஏ தாடா வந்தாச்சுரா, பங்காளி வந்தாச்சு. நான் வந்தாச்சு வருங்க. பங்காளி வெறுக்க வெகு கொண்டு வந்திருக்காரு வேறு. எதில் போய் நேரு போ, நேரு உள்ள விட. கேட்டுக்கலாம். மக்களே கூக்கே சுப்பிரமணிய சாமி கோயில் கீழே மலைக்கு மேலே வந்து போகலாம். அது வந்து குமார பர்வதா அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே. பார்க்கிங் போட்டிருக்கானே. ஃபைனலி ரீச்டு. இருக்கு பாருங்க அதான் ரைட்ல அடிவார் அதான் மாப்பிள்ள கோயில், அதான்டா கோயில் இதா அங்கே போயிட்டு செம்ம. இங்கே பாருங்க மக்களே. ஆஹா அடாடாடாடாடா முருகா ஓம் முருகா ஓம் சரணபா ஓம் முருகா ஓம் சரணபா. தெரியலையே போ இதை சுற்றிட்டு இருக்கிறியா மாப்பிள்ள? இங்கெங்க மாப்பிள்ள போகிற? அதுலேயே விட வேண்டியதாண்டா. அதில் இல்லையே, அது முத்துப்புக்கு அட்டி வச்சிருக்கிறாங்களே. பார்க்கலாம் இங்கே இருக்குது. சரி இங்கேயே விடு, வேலை வெளியே இருந்தால் சனம் வந்துருக்குறோ. ரைட் 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 ரைட்டு மக்களே. ஃபைனலி ரீச்டு கூக்கே சுப்பிரமணிய சாமி கோவில். பார்க்கிங் மாப்பிள்ள சரியான மக்கள். அவ்வளவுதான் வந்து விட்டோம். க்ரூசர் வண்டியில் வந்திருக்காங்க ஐப்சாமி குரூப் பாரு. நல்லா தான் இருக்கிறாங்க. ஆந்திராக்காரங்களா? ஆந்திராக்காரங்க கட்டு ஆந்திரா தான் இந்த க்ரூசர் அதிகமாக இருக்கும். சூப்பர் சரவணா முடிக்கிறான் பாரு. அடிச்சுக்கிட்டேன் கையை. நமக்கு எதுக்கு கோபி இந்த மக்களே. ஃபைனலி ரீச்டு கூக்கே சுப்பிரமணிய சாமி திருக்கோவில். ஓகேங்களா மக்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் இதிலிருந்து மலை ஏறுறது எல்லாமே டோட்டலாக சாமி போடுறது எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மக்களே. ஓகேங்களா, டாட்டா பாபாய் see you மங்காளி. ஃபைனலி ரீச்டு. ஓகே எல்லாம் தோக்கு வேலையில் இருக்குதுங்க மக்களே. சரி மக்களே, அடுத்த வீடியோ ஆரம்பிச்சிடலாம். பாய் மக்களே.